பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரத்தை தாவேக தலைவர் விஜய்க்கு கொடுக்குறீங்க. ஆனா பொதுக்குழு கூட்ட உரையிலேயே களம் திமுக வெர்சஸ் தாவேக தான் அப்படிங்கிற ஒரு முடிவை திட்டவட்டமாக விஜய் அறிவிக்கிறார். இது முரணா இல்லையா? இல்ல, களம் திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் நாங்கள் தான் முதன்மையான சக்தி அப்படிங்கிறத எங்களுடைய கழக தலைவர் டிக்ளேர் பண்றாரு. அவர்களுடைய தோழர்களிடத்துல உறுதியா உழைப்பதற்கான ஒரு ஊட்டத்தை கொடுக்கணும் பொழுது அதை அவர் அங்க சொல்றாரு. அந்த வெற்றியை அடைகிறதுக்கு எந்த விதமான அரசியல் நகர்வை ஒரு கூட்டணி நகர்வை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது கழக தலைவர் சுதந்திரமா ஒரு முடிவு எடுத்தால்தான் முடியும். வன்னியரசு கேட்டார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அரசியல் மாநாட்டில் சொன்னீங்களே, பொதுக்குழுல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே, அப்ப அது மாற்றம் முரண் இல்லையான்னு கேட்டாரு. இல்ல, ஒரு தேர்தலை எதிர்கொள்ளும் போது அமைக்கப்படுகின்ற வியூகங்களுக்கும் கூட்டணிகளுக்கும் தான் கழக தலைவருக்கான முழுமையான அந்த அதிகாரத்தை நாங்க கொடுத்திருக்கிறோம். கழக தலைவர் கூட்டணி உடன்பாடின் பொழுது என்ன வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு கூட்டணி அமைக்கிறாரோ அதன்படி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்களிப்பதற்கான அனைத்தையுமே தலைவர் முடிவெடுத்து சொல்லும் போது அதே பொதுக்குழு உள்ளிட்ட செயற்குழு எல்லாம் ஏத்துக்கும். ஓகே, நன்றி. திரு எழிலரசன் ஒரு வரி ஸ்ரீராம் கோட்டை பதில் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடலாம். ஒரு வரி. திரு ஸ்ரீராம் அவர்கள் பொதுவாக இங்க சொல்லிட்டாரு. அதாவது எங்களை எஸ்.வி. சேகர், சுகி சிவம் இப்படி எல்லாம் சில பேரெல்லாம் அடிகளார்கள் எல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு தமிழை பேசக்கூடியவர்கள், தமிழை விரும்பி தமிழ் மொழியின் சைவத்திற்கும் ஆரியத்திற்கும் தான் முதல் போரே வந்தது. திராவிடத்திற்கு வரல. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தொடங்கி வந்ததுதான் திராவிட. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வந்தது. பிறகுதான் திராவிடத்திற்கும் ஆரியத்துக்குமா அது மாறிச்சு. அந்த போர் நடந்துட்டு இருக்கு. அது அதோட போரோட உச்சமா இப்ப என்ன இருக்குன்னா, அதிமுகவுக்கு பதிலாக விஜயை கொண்டு வந்து பாக்குறாங்க. அது என்னன்னா, எம்ஜிஆர் சினிமால இருந்தாரு, வந்தாரு, திமுகவை எடுத்தாரு. அதே மாதிரி விஜய் சினிமால இருக்காரு. எப்படி படங்கள் அவர் ஒரே நாள்ல உடனே அரசியல் தலைவரா மாறி ஒரே நாள்லயே போராட்டத்தை முடிச்சு ஒரே நாள்ல தேர்தலை வெற்றி பெறாரோ அதை போலவே இருக்கும் என்று நிதர்சனம் அல்ல. ஒரு வரி.